தண்டச்சோரைங்க. அவன் இப்பதான் தேங்காய் உடைக்க போனான். தேங்காய் உடைக்க போயிட்டானா? டேய் தேங்காய் தண்ணி எனக்கு கொஞ்சம் குடுறா. ஏய் எனக்கும் கொஞ்சம் குடுறா. சரி சரி சரி, இந்த கோடு வரைக்கும் மட்டும் அதுக்கு மேலே கிடையாது. சரியா? போதும். கடைக்கு ஆராஸ் போயிட்டு வரீங்களா? உன்னதான் கூப்பிடுறாங்க போ. உன்னதான் கூப்பிடுறாங்க போ. உன்னதான். தண்டமாவே 2 பேரும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காதீங்க. 2 பேரும் கடைக்கு போயிட்டு வாங்க. டேய் எனக்கு ஒன்று குடுறா. இது நம்ம கமிஷன். தம்பி என்ன திரும்ப வேலை பாக்குற? அக்கா, கடைக்கு போறது மட்டும் தான் கஷ்டம். ஆனா எழுந்து போயிட்டோம்னா நமக்கு பல நன்மைகள் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா, ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போதும் நம்ம 10 ரூபா வரைக்கும் கமிஷன் அடிக்கலாம். அது போக ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். ஆனா இதெல்லாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செருப்பை வீட்டுக்கு வெளியே கழட்டி வர்ற மாதிரி வீட்டுக்கு வெளியே முடிச்சுட்டு போயிடணும். இல்லைன்னா அம்மா நம்மள முடிச்சிருவாங்க. அப்படியா? அப்ப இனிமே நானே கடைக்கு போறேன். நம்ம பிசினஸ்க்கு ஓட வச்சிருவாளோ? போன வாரம் வண்டி பாதிலேயே நின்றுச்சு மாமா. நாங்கள் 2 பேரும் இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தோம். அட எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் அந்த ரோட்ல தான் வந்துட்டு இருந்தேன். மெக்கானிக் கூப்பிட்டு வந்து நானே சரி பண்ணி கொடுத்துருப்பேன். சரி மாமா, அடுத்த டைம் எது நான் கால் பண்றேன். இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம்லாம் சுத்தமா கையில காசு இல்ல. காசு இல்லைன்னா என்ன கேட்டிருக்கலாம்ல, நான் போட்டுட்டு இருப்பேன்ல. சரிங்க, அடுத்த டைம் ஹெல்ப் நான் கேக்குறேன். ஐயோ, வண்டி வேற நின்றுச்சு. பேசாம மாமா கால் பண்ணிட வேண்டியதான். என்ன இவன் கூப்பிடுறான்? ஹலோ மாமா, வண்டி நடு ரோட்லயே நின்றுச்சுங்க. ஐயோ, நான் வெளியூர்ல இருக்கப்பா. நீ வேற ஏதாவது கூப்பிட்டு பாக்குறியா? சரிங்க மாமா. இவன் வேற ஒரு பேச்சுக்கு சொன்னா கூப்பிட்டுறான். அத்தை ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஐயோ, நானே இப்பதான் நகைச்சீட்டுக்கு பணம் கட்டினேன். முதல்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தா நான் அனுப்பிச்சுட்டு இருப்பேனேம்மா. இவ்வளெல்லாம் நம்பி கையில பணம் கொடுத்தா கைக்கு பணமே திரும்பி வராது. ஒரு பேச்சுக்கு சொன்னா போன் அடிச்சிடறா. சொந்தக்காரங்களா சும்மா வாய் தான். நம்ம உதவின்னு கேட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க. டேய், இந்த நகைலாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. உங்க மாமா தானே வாங்கி கொடுத்தாரு. ஓ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி மாறிட்டா. நீ கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஆமாமா, இந்த புடவெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? எல்லாம் உங்க மருமகன் தான் வாங்கி கொடுத்தாரு. இருக்குன்னு சொல்லி காட்டுறா போல. நான் இப்போ இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதே இல்லை. அவர் கூட சேர்ந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் சாப்பிட்றோம். நல்லா இருக்கும். உங்க அக்கா அப்படி சொல்லி காட்டுறாடா. சரி விடு, அவளுக்கு என்னமோ. பணப்பேய் பிடிச்சு ஆடுறா. சரி விடுமா, அவ அப்படிதான் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு நிமிஷம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தாசை பிடிச்சவ இல்லை. அப்புறம் சொல்லி காமிக்கிற. அப்பா இதெல்லாம் உனக்கு வாங்கி போட்டதே இல்லையா என்ன? நான் சொல்லி காமிச்சது உங்க வயிற்றுல வாங்கி கொட்டிக்கணுன்றக்காக இல்லம்மா. நான் தேடி போன வாழ்க்கை என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். நீங்க இதை பார்த்து மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாரேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தம்மா. ஆனா நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இறைவனாய் தந்த இறைவியே, சரிம்மா, அவர் வந்துட்டாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். இறைவனாய் தந்த இறைவியே, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஓவியமே, துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? போக்கும் காதல் பார்வையில் உலகின் காலின் அடியிலே. ஹே, இங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய் பாய் பாய். வைக்காத தினம் இவளுக்கு இதே வேலையா போச்சு. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். இறைவனாய் 10 மணி வரைக்கும் உன் முன்னாடி தூங்கிட்டு இருக்கா. இதுதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? விடுங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். ஏய், எத்தனை டைம் சொல்றது? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பழகுன்னு. உனக்கு அறிவே இல்லையா? அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. துயரிலும் என்னை தாங்கும் இனிமேல் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் செய்யற, புரியுதா? மடியிலே. இல்லங்க, அது வந்து. ஏய், எதிர்த்து பேசாத. ஒரு போடு. காலின் அடியிலே. எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், புரியுதா? என் பையன்னா என் பையன்தான். சாரி பேபி, ஐ லவ் யூ. இந்த கப்பல்லாம் நான் சின்ன வயசுல த்ரோபால் விளையாடி ஜெயிச்சதுங்க. ஏண்டா நீ எதுவும் வாங்கலையாடா? அது மாமா. அவன் அதுக்கெல்லாம் ஆக மாட்டான். வெட்டியா ஊர் சுத்துறதுக்கு தான் லாக்கி. டேய், அந்த புடுங்கிக்கு திமிர பாரு, எவ்வளவு வேகமா கதவு சாத்துறான். இவங்க 2 பேரும் எப்பயுமே இப்படிதாங்க சண்டை போட்டே இருப்பாங்க. டேய், இப்போ எதுக்குடா கோச்சிட்டு வந்த? நீயே சின்ன வயசுல யோசிச்சு பாருக்கா. எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காரு. டேய், இந்தா ஜெர்சி அடிக்க காசு கேட்டல, புடி. அவன் புடுங்குக்கு ஜெர்சி தான் ஒரு கேடு, காசு தான் தண்டமாகுது. அப்பா சும்மா தான் இருங்களேன்ப்பா. இந்தாடா நீ புடி.
உன் கூட பிறந்தவன் எவ்வளோ அறிவா இருக்கா, நீ ஏன்டா எவ்வளோ மந்தமா இருக்க? ஏதாச்சும் இருந்தா சொல்லுடா, வாய் திறந்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்பாதும் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. இப்படியே எல்லா விஷயத்துலையும் மட்டும் தட்டி நான் உண்மையாக அப்படி ஆகிடும்னு எனக்கு பயமாக இருக்கு. ஏய், நீ ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற? எனக்கு கூட தான் அம்மா அந்த வேலை செய் இந்த வேலை செய்ன்னு திட்டுவாங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். ஒன்று மட்டும் லைஃப்பில் நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா சந்தோஷப்படு. ஏன்னா நீ லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு அந்த திட்டு தான் முதல் காரணமாகவே இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு கண்டிக்க ஆள் இல்லாமல் தான் தப்பான பாதையில் போயிட்டு இருக்காங்க. அதை மறந்துடாத. மற்ற பொண்ணுங்கள காலையில எந்திரிச்சு எப்படி வேலை செய்யறாங்க, இவன் மட்டும் தண்டமா தூங்குறா. உடம்பு சரியில்லைங்க, அதான். அவனே இது ஒண்ணு சொல்லிடு, உலகத்துல எந்த பொண்ணுக்கு வராது உனக்கு வந்துருச்சு பாரு. எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணியே பேசுறது. சீ, அந்த புள்ள எப்படி இருக்கா, நீ தான் இருக்கியே. கம்பேர் பண்ணி மட்டும் பேசாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், நீ கரெக்டா இருந்தா நான் எதுக்கடி சொல்ல போறேன், போடி. எங்க அம்மா விடிய காத்தால எந்திரிச்சு கோலம்லாம் போடுவாங்க. ஆனா இந்த காலத்துல உனக்கு தூங்குறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. மச்சான், அண்ணா வாங்கண்ணா, அவர் வெளியே போயிருக்காரு. அம்மா புது வீடு கட்டி இருக்கிறோம், எல்லாரும் குடும்பமா கண்டிப்பா புண்ணியோஜனைக்கு வந்துடும். சூப்பர்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன். மா தேங்க்யூமா. என் ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டானா, போன மாசம் தான் கார் வாங்கினா, இந்த மாசம் வீடு கட்டிட்டான். நீங்க தான் இன்னும் அப்படியே இருக்கீங்க போல. ஏய், என்ன அவன் கூட எல்லாம் கம்பேர் பண்றியா? நீங்க என்ன உங்க அம்மா கூட வேற பொண்ணுங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாதா? இப்படிதான் எனக்கும் பத்திக்கிட்டு வரும். நீங்க இதை மாத்திக்கோன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ஆனா எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் கூட கம்பேர் பண்ணி மட்டும் பேசாதீங்க, அது என்னால தாங்கிக்கவே முடியல. உங்க பையனை என்னன்னு கேளுங்க, உள்ள இருந்து உதச்சிட்டே இருக்கான். ஏன்டா ஆளை உதச்சிட்டே இருக்க, தைரியம் இருந்தா வெளியே வந்து உதறா. சும்மா சொன்னம்மா. வெளியே வந்து அவன் என்ன உதச்சானா உங்க ரெண்டு பேத்தையும் நான் உதப்பேன். அம்மோ, உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு எப்பெல்லாம் ஜூஸ் வேணும்னு கேளு, நான் போட்டு தரேன். இதெல்லாம் பிரெக்னெண்டா இருக்கும்போது தான் பண்றீங்கல்ல, லவ் பண்ணும்போது என்னெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? சரி, பே பண்ணிருங்க. நீங்களே பண்ணுங்க. ஏன் லவ்ங்கிற பேர்ல நான் செலவு பண்ணிட்டு நீங்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா போய் பண்ணுங்க. சாமி, நானே பே பண்றேன். அப்படி பண்ணீங்க, அப்ப அவ்வளோ என் மேல நம்பிக்கை இல்ல. பழசெல்லாம் பேசாதம்மா, சண்டை தான் வரும். குழந்தை பிறந்தா அவன் மேலதான் பாசம் அதிகமா காட்டுவீங்கல்ல. உனக்கு சண்டை மட்டும் தான் போட தெரியுமாடி? எனக்காக பிறந்து வளர்ந்து என்னோட உயிரை சுமந்துட்டு இருக்கல, உனக்கு இது கைமாற என்ன பண்ண போறேனே தெரியலம்மா. இது போதும். உனக்கு சண்டை மட்டும் தான் போட தெரியுமாடி? நான் உங்க மேல அதிகமா பாசமும் வச்சிருக்கேன், அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அம்மோ, லேப்டாப் சார்ஜர் எங்கன்னு தெரியலம்மா, கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வாம்மா. எங்க தினமும் உங்களுக்கு ஒரு ஆள் வேலை செய்யணுமா? நீங்க என்ன குழந்தையா? என்னடா இப்படி பேசுறா? 4 பேர் வீட்டுக்கு வரும்போது இப்படி பேசினா உன் மரியாதை என்ன ஆகும்? இப்ப பாருமா அவளை என்ன பண்றேன்னு. ஐ, நல்லா அடி வாங்க போறா. சத்யா, எங்க அம்மா முன்னாடி இப்படி பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க? அரஞ்சன வையே. நல்லா அடி வாங்க வாங்க. அம்மா, நீ இவ ஒழுக்கமா இருப்பாம்மா. அத்தை, இனிமே மரியாதையா நடந்துக்கிறேன் அத்தை. டேய், உன் தலையில இருக்கிற பூவும் லிப்டிக்கும் பார்த்தாவே தெரியுதுடா நீ உள்ள என்ன பண்ணிருப்பேன்னு. அப்படி சொன்னதுல தப்பே இல்லடா. அரஞ்சன வையே. மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு வைங்க, அப்புறம் எனக்கு என்னன்னாலும் நீங்க தான் செலவு பண்ணணும். நல்ல புருஷ மண்டாட்டி போங்க. அண்ணா வானா பட்டாசு வெடிக்கலாம். இல்லடா, நான் வரல, நீ போய் வெடி. நான் வெடிக்க போறேன்ப்பா. என்னங்க நீங்க, நாளைக்கு தீபாவளி வரப்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாம இருக்கீங்க. தீபாவளி தானே வருது, அதுக்கு என்னம்மா? என்னங்க, தீபாவளினா பெரிய பண்டிகைல, என்னாச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்லாம் நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எப்படா தீபாவளி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல யாருகிட்ட பட்டாசு அதிகமா இருக்குன்னு எண்ணி பாக்குறதுல இருந்து யார் வீட்டு முன்னாடி பட்டாசு பேப்பர் அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். நாளா பக்கத்து வீட்டுல இருக்க பட்டாசு பேப்பர் எடுத்து எங்க வீட்டு வாசல்ல போட்டுருவேன். ஆமாங்க, நானும் எங்க அக்கால கம்பி மத்தாப்பு புஸ்வானோன்னு தீபாவளியே செம்மையா இருக்குங்க. புசுவானமா? டேய், நாளா ஆட்டோ பாம்பு, லட்சுமி வெடி, சரஸ்வதி வெடின்னு வெடிச்ச வண்டி. அந்த சத்தம் கேட்டாவே எல்லாரும் அலறுவாங்க. என்ன இப்ப அதெல்லாம் என்னாச்சுனே தெரியலம்மா. பசங்க எல்லாம் எங்கெங்கயோ இருக்காங்க, வெடிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிருச்சுமா. எங்க வாங்க. எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க. ஏங்க, சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் நினைக்காம. இது நம்ம குழந்தையோட கொண்டாடுற ஃபர்ஸ்ட் தீபாவளி.